வணக்கம். குக்கு சித்ரா சமையல்ல சமையல் வீடியோங்க. நான் இன்னைக்கு வந்துங்க நாட்டுக்கோழி மிளகாய் கறி பண்ணியிருக்கிறேங்க. நாங்கள் நாட்டுக்கோழி இருந்தால் எங்கள் பக்கம் இந்த மாதிரி தாங்க காலையில் டிஃபனுக்கு சரிங்க, சாப்பாட்டுக்கு சரிங்க, இந்த மாதிரி தாங்க நாங்கள் மிளகாய் கறி பண்ணி சாப்பிடுவோங்க. அதுலேயே சூப்பு வச்சு குடிச்சு சாப்பிடுவோங்க. இது வந்துங்க நெஞ்சு சளிக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னாங்க சளியெல்லாம் போயிருங்க. வாங்க எப்படி பண்ணியிருக்கிறேன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா? நான் மிளகாய் கறிக்கு வந்துங்க நாட்டுக்கோழி வந்து 1 கிலோங்க நல்லா எடுத்து கட் பண்ணிங்க, நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிங்க, மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேங்க. நான் ஒரு 100 கிராம் மிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேங்க. இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. விதையெல்லாம் ஊற்றிட்டுங்க. இந்த விதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சாம்பார் தூள் அரைக்கும் போது இதில் போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு மிளகாய் கறிக்கு வந்துங்க மண்சட்டியில் தாங்க செய்யறேன். நான் அடுப்பில் வச்சுங்க ஆன் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய்ங்க. எண்ணெய் காய்க்குங்க. இது வந்து நல்லா காயக்கூடாதுங்க, இல்லை மிளகாய் தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம மிளகாயை போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு கம்மியாகவே வச்சுக்குங்க, கலரிக்கலாங்க. மிளகாய் வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் வந்துங்க ஒரு 1/4 கிலோங்க ரெண்டா அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 20 பல் பூண்டுங்க நல்லா தட்டி வச்சுருக்கிறேங்க. இதுக்கு இஞ்சி போடக்கூடாதுங்க, நாங்கள் பூண்டு தாங்க போடுவோம் தட்டி. இது அப்படியே வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் அதெல்லாம் வதங்கிடுச்சுங்க, பூண்டெல்லாம். இப்போ நம்ம இதில் கறி போட்டுடலாங்க. நம்ம இதுக்கு மஞ்சத்தூள் வேண்டியது இல்லைங்க, மஞ்சள் போட்டு தான் கழுவி இருக்கிறதுனால வேண்டியது இல்லைங்க. கறி நல்லா வந்துங்க எண்ணெயிலேயே கரட்டிட்டேங்க. நான் எடுத்தோடனே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க, இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. கறி வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. நான் வெங்காயம் வதங்கும் போது ஒரு தக்காளி போட்டிருக்கிறேங்க. நீங்கள் தக்காளி பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாங்க. நான் ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருந்தேங்க. கிளறிக்கிட்டு ஊற்றிக்கிறேங்க. நான் இதுக்கு தண்ணி கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இந்த கறிக்கு தேவையான நம்ம சால்ட் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் அரை சால்ட் போடலாங்க. இந்த கறி வேணும் லாஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. இப்படி நம்ம கொதிச்சு வேகும் போது இல்லையாங்க இந்த சூப்பு மட்டும் தனியாக எடுத்துங்க. குழந்தைங்களும் சரிங்க, பெரியவங்களும் சரிங்க, எடுத்து குடிச்சோம்னா ரொம்ப நல்லதுங்க. நெஞ்சு சளி எல்லாம் போயிருங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க இந்த சூப்பு. தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க கறி நல்லா வெந்துருச்சுங்க. ரொம்பவும் நீங்க ட்ரை பண்ணிட வேண்டாங்க. லாஸ்டா வந்துங்க கருவேப்பிலை தலையுங்க, கொஞ்சமா நல்லெண்ணெய்ங்க, பச்சை நல்லெண்ணெயை ஊற்றிடலாங்க. ஒரு 2 ஸ்பூனு. அதான் கறி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. ஊற்றிட்டுங்க ஒரு 10 செகண்ட் வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கறி பாருங்க நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய மிளகாய் கறிங்க. கறி எல்லாம் வெந்துருச்சுங்க. நம்மளுடைய மிளகாய் கறிங்க. இது நல்லா டேஸ்டா இருக்குங்க. நாங்க எங்க பக்கம் நாங்களாங்க நாட்டுக்கோழி இந்த மாதிரி தாங்க நாங்க கறி வறுப்போங்க. பசங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றிங்க.